லாஸ்ட் மினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிவிஷன் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஷார்ட் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சம்முக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 3.9ல் ஃபஸ்ட்டு சம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட சம்மும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2 ரூட்ஸ் இருக்கும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக. அந்த ரூட்ஸோட சம் ஆட் பண்ணினா எவ்வளோ வேல்யூவோ, ப்ராடக்ட் பண்ணினா எவ்வளோ வேல்யூவோ அதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் தெரியும். x² - ஆல்ஃபா + பீட்டா x + ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சம்மோட வேல்யூவும் ப்ராடக்டோட வேல்யூவும் கொடுத்தாங்க. ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா வேலை முடிஞ்சுது. ஸோ ஆல்ஃபா + பீட்டா என்ன -9, -9 போடும்போது +9 ஆயிரும். ஆல்ஃபா பீட்டா என்ன 20 இஸ் ஈக்குவல் டு 0. இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதுங்க, கிவன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 5/3, 4. இப்போ சமேஷன் சம் எழுதியாச்சு, ப்ராடக்ட் எழுதியாச்சு. ஸோ உங்களோட ஜென்ரல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x² - 5/3x + 4 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 3யை கேன்சல் பண்ணுறதுக்காக ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ 3x² - 5x + 12 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து -3, 2 -1. இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -3/2 x - 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா 2x² + 3x - 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஸோ உங்களோட ஆல்ஃபா + பீட்டா என்னது? இந்த டேர்ம் -2 - a² ஆல்ஃபா பீட்டா என்னது? a + b². ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், அவ்வளோதான். உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதி, ஜென்ரல் ஃபார்மில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 - a² ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா என்னது? a + 5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சது. செகண்ட் சம் பார்க்கலாம். 3.9ல் செகண்ட் சம் ரிவிஷன். நம்ம லாஸ்ட் மினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம்குள்ளே போகலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சம்மில் சம்மும் ப்ராடக்ட்டும் கொடுத்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. செகண்ட் சம்மில் குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சம்மும் ப்ராடக்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டு உங்களோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. ax² + bx + c. இப்படி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருந்தால் அதில் ஆல்ஃபா + பீட்டா -b/a. ஆல்ஃபா பீட்டா என்னது? c/a. ஸோ இதெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட். இதில் உள்ளது a, இங்கே உள்ளது b, இங்கே உள்ளது c. அவ்வளோதான். ஜஸ்ட் அப்ளை எடுத்து எழுதினாலே போதும். ஸோ b என்னது 3, a என்னது 1. அப்போ உங்களோட ஆன்சர் -3. அப்போ ஆல்ஃபா பீட்டா என்னது? c வந்து -28, a வந்து 1. ஸோ -28. செகண்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு a, b இருக்குது, c இல்லை. ஸோ நீங்கள் கிவனில் எழுதிக்கணும். எப்பயுமே a = 1, b = 3, c = 0. ஃபஸ்ட்டு சம்மில் எழுதலை, நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஃபார்ம் போடலாம். ஆல்ஃபா + பீட்டா என்னது? -b/a. ஸோ -b/a. ஸோ -3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது? c/a. உங்களோட c வந்து என்னது? 0. ஸோ 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது? a² தான் பெருசாக இருக்குது. ஸோ a² மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டில் 3 + 1/a - 10/a² இஸ் ஈக்குவல் டு 0. a² நமக்கு தேவையில்லை. ஸோ a² மல்டிபிள் பண்ணிக்கலாம். இன்ட்டு a² மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுதான் நம்மளோட குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போது இதை ax² + bx + c = 0 ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸோ ஆல்ஃபா + பீட்டா என்ன வரும்? -b/a. ஸோ bன்ற இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? 1 -1/aன்ற இடத்துல 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு cயில் -10 இருக்குது, a வந்து 3. ஸோ -10/3. ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கும்போது உங்களோட a வந்து 3, b = -1, c = -4. ஸோ ஆல்ஃபா + பீட்டா என்ன? ஆல்ஃபா பீட்டா போடும்போது என்னது? -b/-1. அதில் ஒரு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/3. ஆல்ஃபா பீட்டா என்ன? -4/3. ஸோ அவ்வளோதான்.
செகண்ட் சம் முடிஞ்சது. தேங்க் யூ.